வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் என் ஃப்ரெண்டு கேமிங் ஜோவும் பார்த்தாதுன்னு என் பிரதரும் சேர்ந்து பில்ட் ஐலாண்டில் என்ன விளாட போகிறோன்னா, பில்ட் ஐலாண்ட் தான் விளாட போகிறோம். அது என்னடா கேள்வி, பில்ட் ஐலாண்டில் இப்படி என்ன விளாட போகிறோன்னா அதான் கேஷ். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து என்ன அன்லாக் பண்ணோன்னா, இந்த வல்கேனோவை இன்னும் கொஞ்சோண்டு அன்லாக் பண்ணியிருக்கோம். மஷ்ரூம்ஸு அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு ஆஃப்லைனில் இருக்கும் போது கிரைண்ட் பண்ணேன், வீடியோ எடுக்காத போது. அப்போ தான் நான் வந்து ஒரு இதை பார்த்தேன். அந்த ஐஃபில் டவர் பக்கத்தில் அன்லாக்லாம் பண்ண நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கிது. அது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இந்த கிளாக் டவரு, அதுக்கப்புறம் பூஜ் கலிஃபா, இந்த இது மூணும் கிடைக்கிது. இதை பாருங்கள், இது என்னது, பிக் பென்னு, இதுதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இது வந்து பூஜ் கலிஃபா. இதை பாருங்கள், இது வந்து எங்கடா காட்ட மாட்டேங்குது, பூஜ் கலிஃபா காட்டு. காய்ஸ் என்ன கைஸ் இது, இங்கே பார்த்தா தெரியுது பூஜ் கலிஃபா. அதே மாதிரி போன வீடியோவில் நம்ம இந்த டூரிஸ்ட்டு ஸ்பானான ஏரியாவையும் கண்டுபிடிச்சோம். இது எதுக்கு ஒர்க் ஆகும்னா, இவங்க ஸ்பானாகி நம்மளுக்கு கோல்டு ஏர்ன் பண்ணி தருவாங்க. அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ நம்ம என்ன சைடு அன்லாக் பண்ண போகிறோன்னா, இந்த இதே என்ன சிக்கன் மண்டை ப்ரோ, இதை பாரு ப்ரோ, சிக்கன் மண்டை போயிட்டு இருக்கான். தெரியல டி, சிக்கன் மண்டை கோழி. அவன் இருக்கட்டும், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. சிக்கன், இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தான் நம்ம உட்காந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிக் பென் அப்கிரேட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றதையும் நம்ம அன்லாக் பண்ணுறதுலாம் ஈஸி தான். ஸோ இதை நம்ம அன்லாக் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா, மொத்தம் ஒரு லெவல் அன்லாக் பண்ணுறதுக்கே 650 இந்த ஒப்தீலியனும் 50 சிமெண்ட்டும் தேவை. இப்போ 650 ஒப்தீலியன் எப்படி கிடைக்கும்னா, இங்கே மைனர்ஸை வந்து எல்லாரையும் நான் வந்து இது கலெக்ட் பண்ண வச்சுருந்தேன். அது என்னது, இந்த கார்ன் சீட்ஸு கலெக்ட் பண்ண வச்சுருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு அயன் தேவைப்பட்டுச்சுன்னு கலெக்ட் பண்ண சொன்னேன். இப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோவும் அயன் தேவைப்படாது, ஏன்னா 1.3K அயன் இருக்குது, அது போதும். இப்போது இவங்க எல்லாரையும் ஒப்சீலியனுக்கே நம்ம மாற்றி விட்ருவோம். அதே மாதிரி என் பிரதர் மறுபடியும் இந்த வீடியோலேயே வந்திருக்கான். ஹாய் சொல்கிறான். ஹாய். அவனும் இனிமேட் நம்மளோட ரெகுலராக வர ட்ரை பண்ணுவான். ஸோ இப்போ வந்து கார்ன் சீட்ஸ் வந்து நம்மளே ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோ மைனர் நம்மக்கிட்ட மொத்தம் 3 இது இருக்குது. அந்த 3 இதில் ஒரு இதை இதோ இந்த இடத்துல வச்சுட்டு, இன்னொரு இதை எந்த இடத்துல வச்சு விடலாம், இந்த இடத்துல ரேஞ்ச் வராது, இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டோன்னா, இல்லைங்க, இந்த இடத்துல ஒன்றுன்னு வச்சுட்டோன்னா அதுக்கு பாட்டுக்கு நம்மளுக்கு கான்சீட்டை கலெக்ட் பண்ணி தரும். நான் எதுக்கு அந்த அயன் கேட்டேன்னா, ஏதோ இந்த இது செய்கிறது தான், அது என்ன, இந்த மேக்மைட்டு செய்கிறது தான் நான் கேட்டேன். அதே மாதிரி இந்த சைடு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். இந்த சைடு ஃபஸ்ட்டு 5000 பிளாங்க் தந்தால் இது ஓப்பன் ஆகும்ல, அந்த 5000 பிளாங்க்கை தந்துட்டு இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு இதோ இந்த இடத்துக்கும் வந்துட்டேன். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்னென்ன இருக்குன்னு. ஸோ வாங்க, இதை இப்போ நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். வாங்க, என்ன கிடைக்கும் போடு. இன்னும் அண்டர் கிரவுண்ட் சிவிலைசேஷன் ஆரம்பம். இது என்னோட இந்த டார்ச்சு வானத்தில் இருக்குது. ஐயோ, நான் வானத்தில் நிற்கிறேன்டா கைஸ். என்ன கைஸ், டார்ச்சில் நான் நிற்கிறேன். சரி, ஏன் என் கேம் எப்படி லேக் ஆகுது? ஓ, இந்த இது என்னமோ ஆகுதா? எது வேர்ல்டு ட்ரீ ஈவெண்ட்டா? அப்படின்னா என்னதுடா கைஸ், வேர்ல்டு ட்ரீ ஈவெண்ட்னா என்னது? ஏதாச்சும் நம்ம ஐலாண்டில் ஏதாச்சும் ட்ரீ முளைச்சிருக்குமா? இப்போ கோல்டன் கல்லில் என்சான்மெண்ட் இருக்கே, காசு தராங்க. ஆமாம் ப்ரோ, அதை அடித்தா காசு கிடைக்கும். பாருங்கள், இங்கே நம்மளுக்கு இதெல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம போயிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். என்ன ஈவெண்ட் இது? போன இது கோல்டு கல்லில் வந்துச்சு, ஏதோ கொடுத்தாங்க. அதான் என்னமோ தெரியல. இதையும் நம்மளால் ஓகே, இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம போய் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த ட்ரீ ஈவெண்ட்னா என்னதுன்னு தெரில. அங்கே என்னமோ ப்ரோ கைஸ், என்ன கைஸ் இது, அங்கே என்னமோ இது மாதிரி மின்னுது ப்ரோ. அங்கே என்னமோ ட்ரீ மாதிரி இருக்குது ப்ரோ. ஓகே, ஸ்பான் தந்துட்டு பேசாமல் இருறா, அவன் கொஞ்சம் பேசிட்டு. ப்ரோ இதை பாரு ப்ரோ, என்னமோ ட்ரீ முளைச்சிருக்கீங்க நடுவில் கைஸ். இது புது ஈவெண்ட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. வேர்ல்டு ட்ரீ ஈவெண்ட்டு என்னது இது?
ப்ரோ இதை வா ப்ரோ, இதை டக்கு டக்குன்னு நம்ம அடித்து உடச்சா என்னமோ கிடைக்கும் போல். ஸோ வாங்க இதை நம்ம டக்கு டக்குன்னு அடிப்போம். Few minutes later. ஓகே கைஸ், நம்ம முடிக்க போகிறோம். என்ன கிடைக்க போகுது? ஏன்னா இது என்ன கைஸ், இது என்னமோ எக்கு மாதிரி கிடச்சிருக்கு. ஒரு உல்ஃபு. யார், எனக்கு மட்டும்தான் கிடச்சிச்சா என்ன? எல்லாருக்குமே கிடச்சிருக்கு கைஸ். இது என்னடா கலெக்டு? அது என்னமோ கலெக்டுன்னு தந்த, என்னதுன்னு அது தெரில. சரி நம்ம வாங்க நம்ம ஐலாண்டுக்கே போயிடலாம். அது என்ன இது எதுவுமே எனக்கு தெரில. சரி ப்ரோ வா ப்ரோ, போட்டில் ஏறு ப்ரோ. ப்ரோ போட்டில் ஏறிட்டியா? சரி இதில் எது எந்த ஐலாண்டு எது பக்கத்துலேயே தான் இருக்கா? சரி கைஸ் வாங்க ப்ரோ வந்து அவர் ஐலாண்டில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். இந்த ப்ரோ இறங்கிக்கோ ப்ரோ. பை. ஓகே அவருக்கு பை சொல்லிட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட ஐலாண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆனால் இது புது ஈவெண்ட் மாதிரியே இருக்குது கைஸ். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ஈவெண்ட்டை பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சரி இந்த பெட்டை போயிட்டு நம்ம இதில் போய் வச்சு விட்ருவோம், அனிமல்ஸில். ஓகே இப்போ என்னால் இதை ப்ளேஸ் பண்ண முடியும். சரி கைஸ் நம்ம வந்து சூப்பரான ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ராக்ரஸ் தான் அப்படி பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பிளான்டிங் பண்ண போகிறோம். வாங்க போய் பிளான்டிங் பண்ணலாம். ஓகே நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே ரிசோர்ஸ்லாம் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கும் போல். இன்னும் போக போக விட்டா ஒர்க்கர்ஸ்லாம் வச்சே நான் ஃபுல்லுத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டேன். நான் இந்த சைடை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாச்சு. இதை மட்டும் டேய் என்ன கைஸ் இது? ஓகே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாச்சு. ஈவெண்ட் முடிஞ்சிச்சு போல். இங்கே பாருங்கள் என் பக்கத்துலேயே ஒருத்தன் என்ன கட்டி வச்சுருக்கான்னு. இதை பாருங்கள். இருங்க இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு இவன் ஐலாண்டை போய் பார்ப்போமா. இதை பாருங்கள், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, பிக் பென் எல்லாத்தையுமே அவன் கட்டி முடிச்சுட்டான். பூஜு கலிஃபா கட்டியிருக்கானா என்ன தம்பி? பூஜு கலிஃபா கட்டினியா? அவன் கட்டலை போல கைஸ். அவனும் கட்டலை. சரி வாங்க நம்ம போயிட்டு இது எல்லாத்தையும் செல் பண்ணால் எவ்வளோ கோல்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இனிமேட்டு கோல்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எவனையும் ஹையர் கூட பண்ண முடியாது. ஏன்னா ஹையர் பண்ணுற லிமிட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கோல்டெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. எதுக்கு யூஸ் ஆகும்னு கமெண்ட்ஸில் சொல்லி வைங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு தெரியுமா? இந்த பிக் பென்னை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இது மொத்தத்தையும் கலெக்ட் பண்ண முடியும் நம்மளால். இதை பாருங்கள், ஆஸ்ட்ரோநாட் ஏதோ இங்கே நிற்கிறான். தம்பி எதுக்கு என்னோட பிக் பென்னை பார்த்துட்டு இருக்க? எப்போடா வெளில என்ன கேஸ், அவனை அடித்து துரத்த முடியல. இதுக்கு வந்து 250 இது தேவை. அது என்ன கிளாஸ் பேனல்ஸு கிஃப்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. போடு எல்லாத்தையுமே நல்லா ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ரோ வந்து ஐலாண்டை விசிட் பண்ணிட்டு போ. வா ப்ரோ. சரி சீக்கிரம் வா. வாங்க இங்கே 150 கோல்டு. ஏய் இது என்னோட பெட்டை. நானும் திடீர்னு பயன்ட்டேங்க. யாரா அது என் பின்னாடி வரான்னு. ஸோ நம்ம ரோப்ளாக்ஸ் வீடியோ எல்லாருக்குமே நீங்கள் நிறையா சப்போர்ட் தரீங்க. வியூஸ் மட்டும்தான் அதிகமாக போகுது, ஆனால் லைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது. அனிமல் பானை அந்த வீட் சைடு பக்கம் இருக்குது ப்ரோ. எல்லாம் நம்ம வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் தான் தரீங்க. ஆனால் என்ன சப்ஸ்கிரைப் வந்து இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா 100 போயிடுவோம். ஃபஸ்ட் டைம் நான் 100 சப்ஸ்கிரைபர் அடிப்பேன். ப்ரோ நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபரு? ப்ரோ நானா ப்ரோ 455 அவர். கூடிய சீக்கிரம் அவரை தாண்ட ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் மனசு வச்சா தாண்டலாம். சரி வாங்க நம்ம போயிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் லைக் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எப்போவுமே முக்கியம். லைக் கூட பண்ணணும், சப்ஸ்கிரைபும் பண்ணணும் கூட சேர்த்து. சரி இதை நம்மளால் அன்லாக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு கிராஃப்டரை போயிட்டு நம்ம அவனுக்கு வச்சு விட்ருவோம். இப்போ என் கிராஃப்டரில் என்னென்ன கிராஃப்ட் பண்ணுறாங்க? 2K பிளாங்க் இருக்குது, அது போதும். அதனால் ஒரு கிராஃப்டர் வந்து இவன் அயன் தேவை. நீ வந்து கிளாஸ் பேனல் பண்ணுற தம்பி. அவன் கிளாஸ் பேனல் பண்ணிட்டோம். நம்ம போயிட்டு நம்மளோட வேலையெல்லாம் பார்ப்போம். ஒரு வன உசுரை போட்டு
எடுத்து திங்க வாயில கோட்டு நம்ம ஒரு புது புது வாயனியா. ஓகே கைஸ், நானும் ப்ரோவும் சேர்ந்து ஒரு பக்கத்து ஐலாண்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் அந்த ஐலாண்டில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதனால் நானும் ஃபிஷ் பண்ணுறேன், ப்ரோவும் ஃபிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபிஷ்ஷுனால என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு கோல்டு கிடைக்குமா இந்த ஃபிஷ் பண்ணுறதுனால. ஏன்னா இது கைஸ் என்ன கைஸ் இது என்னென்னமோ ஆகுது. இது என்ன ரெயின்போ ஈவெண்ட்டு ப்ரோ? என்ன ரெயின்போ ஈவெண்ட்டு போகுமா என்ன? ஸோ வாங்க கைஸ் ரெயின்போ ஈவெண்ட்டு போயிடுவோம். ப்ரோ நான் பார்த்துட்டேன் ப்ரோ, இதோ இங்கே தான் இருக்குது ரெயின்போ ஸ்டார் கேஸு. நான் ஏன் ஐலாண்டுக்கு வா ப்ரோ, அங்கே பேர் மேலே காட்டும் பாரு நெஞ்சாமுன்னு போட்டு. நீனே பார்த்து ப்ரோ, இதோ அங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தியா, அதோ அந்த ஸ்டார் கேஸு. சரி கைஸ் நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம். Few minutes later. ஓகே கைஸ் நம்ம மேலே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் ப்ரோ என்னமோ வேலை விஷயமா வெளில போயிட்டாரு, அதாவது பால் கொடுக்கணுமா. அதுக்கு பதிலாக என் தம்பி வந்திருக்கான். டேய் ஹாய் சொல்கிறான், 2 பேரும் சேர்ந்து விளாட்றோம். சரி கைஸ் நம்ம இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம் 200. அதே மாதிரி இந்த சில லீஃப் எல்லாம் போயிட்டு நம்மளால் கலெக்ட் ஆப்ஷன் இருக்குது. பெரிய பெரிய லீஃப் எல்லாம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் அதோ இந்த 3 லீஃபை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெரி ரேரு கிராண்ட்ஸ் 2 lakhs மல்டிப்ளேயர் ஹெல்டு வென் எக் ஓப்பனிங். நம்மளுக்குலாம் எதுவும் இந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, நம்மளுக்கு அந்த சீட்ஸ் தான் தேவை. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மேலே வந்து அந்த இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறான். டே அவன்கிட்ட சொல்கிறாங்க, அவனுக்கும் எதுவும் தெரியாது, நம்மள மாதிரி தான். நீ பேசுறது சத்தமாக பேசினாதான்டா கேட்கும். இதோ வந்துட்டாங்க, இதை கலெக்ட் பண்ண அப்படியே. ஓகே 250 கிட்ட நம்மளுக்கு போயிடுச்சு. வாங்க இதை போயிட்டு எங்கடா போச்சு இன்வென்டரி போயிட்டு இதை எப்படி நான் மாற்றுறது? ஓகே கைஸ் மாற்றிட்டாச்சு. இது என்ன ஃபிக் சீடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். சரி நம்ம இது கலெக்ட் பண்ணுறது. வாங்க நம்ம மர்ச்சண்ட் கிட்ட போயிடலாம். நான் என் வீட்டுக்கே வந்துட்டேன், நீ என்னடா இன்னும் பண்ணுற? டே கத்தாடா, யார் கைச்சிங்க இப்படி பைத்திய மாதிரி பண்ணுறான்? சரி கைஸ் நம்ம வந்து அந்த இதை பிளான் பண்ணுறாச்சு. இந்த ஃபிஷ்ஷு தான் எதுக்கு ஒர்க் ஆகும்னே தெரில, எதுக்கு யூஸ் ஆகும் அது ஆக்சுவலி எனக்கு அது சுத்தமாக புரியல. ஃபிஷ்ஷு அதை செல் பண்ண முடியுது கைஸ் நம்மளால். இது எதுக்கு இருக்குது? ஸோ இந்த இதுதான் என்னது? சரி கைஸ் நம்ம வந்து இந்த இடத்த போய் அன்லாக் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன கிடைக்க போகுது? என்னமோ புதுசாக கிடச்சிருக்கு. இதையும் நம்மளால் அன்லாக் பண்ண முடியுமா? ஏன்னா கான்சீட்ஸ் பத்தலை. சரி கைஸ் அப்போனா ஒன்று பண்ணுவோம். இந்த இது அயன் வந்து அதிகமாகவே இருக்குது, அந்த அயனை நம்ம நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அயனுக்கு வந்து கான்சீட்ஸ் தேவை. ஸோ அந்த கான்சீட்ஸ்லாம் எடுத்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும் நம்ம கதை. ஸோ அயன் நீ எனக்கு இப்போதைக்கு தேவைப்பட மாட்டேன். நீ வந்து சிமெண்ட்டை போய் கிராஃப்ட் பண்ணிட்டோம். அயன் போய் சிமெண்ட்டை கிராஃப்ட் பண்ணிட்டோம். நம்ம அது முடியும் போயிட்டு மற்றதெல்லாம் அப்கிரேட் பண்ணிடுவோம். கைஸ் நம்மளால் இந்த இடத்த அன்லாக் பண்ண முடியும். சரி இது என்ன இடம் கிடைக்கிது? ஃபிஷ் கைஸ் நம்மளுக்கு இந்த ஃபிஷ்ஷிங் ஏரியா நம்மளும் இப்போ நம்மளால் பண்ண முடியுது கைஸ். ஓகே சூப்பர். இனிமேட்டு அடுத்த ஐலாண்டில் போய் நம்ம ஃபிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளே ஃபிஷ் பண்ணலாம். இதை பாருங்கள், இங்கே எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு ஃபிஷ் பண்ணலாம். சூப்பரான விஷயம் கைஸ் இது. ஃபிஷ்ஷிங் ஏரியா அன்லாக் பண்ணிட்டாச்சு. அடுத்து இந்த இடத்துல போயிட்டு எதாச்சும் அன்லாக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல எங்கேயுமே எதுவுமே காட்ட மாட்டேங்குது. என்ன கைஸ் இது? சரி வாங்க இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் பிக் பென், அதுதான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்க போகுது. ஓகே கைஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோவில் நிறையாவே ப்ராக்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பிக் பென்னை ஃபுல்லாக கட்டி முடிச்சிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.